Hello friends, how are you all? Today we are going to show you a wonderful recipe. Before looking at it, friends, don't forget to subscribe our channel. Today in this video we are going to see how to make gudancheru. Gudancheru எப்படி பண்றதுன்னா இன்னைக்கு பார்க்க போறோம். Cut any vegetable you want and take it. Whatever vegetable you need. Cut it fully and take it. Take 3 small size onions. அதுக்கடையில் நம்ம வெட்டின வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் put it in water and add some salt. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு. Important thing, wash and chop all the vegetables. Big size tomato 1 chopped. Green chillies 2. உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. Coriander leaves. I have taken a tumbler of rice. நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் பாதி பருப்பு சேர்த்துக்கோங்க. அரிசியும் பருப்பையும் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. That's all. Let's see how our cooking is done, guys. குக்கரை வைங்க, எண்ணெயை ஊற்றுங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ண மறந்துடாதீங்க. Peanut oil 2 tablespoon. 1 tablespoon mustard. 1 tablespoon jeeram. Add chopped tomato, onions, green chillies. அப்படியே நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. Then all vegetables add. 1/4 tablespoon chilli powder, 1/4 tablespoon turmeric powder, 2 tablespoon ஆச்சி சாம்பார் பவுடர், பிஞ்ச் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஆட் ரெக்யூட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் சால்ட். தென் தர கொதிச்சோனியும் அரிசியை போடுங்க. கூட்டாஞ்சோறு குழையாக வேணும்னா 3 விசில் விடுங்க. இல்லைன்னா உதிரியாக வேணும்னா 2 விசில் விடுங்க. அப்புறம் என்ன, நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. The super gudancheru is ready. நீங்களும் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் திட்டாதீங்க. நம்மளோட சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு விட்டுட்டு போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.